வேதத்தின் உபதேசம். ஆமென். நம்ம கர்த்தர் எப்படியெல்லாம் நம்ம கூட பேசுவார் நம்ம அதை பார்த்தோம். ரெவலேஷன் நம்பர் 1, from God to man. Amen. Man hears that which God wants written. தேவன் எதை விரும்புகிறாரோ, எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் கேட்கிறான். அவனுக்கு என்ன செய்ய விரும்புகிறாரோ, அவனுக்கு என்ன சொல்லி தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறாரோ, through word. That's the revelation. Second one is the inspiration. From man to paper. இல்லையா? Man writes that which God wants written. தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் எழுதுகிறான். ரெவலேஷனில் தான் எல்லாமே வருது. தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் என்ன செய்கிறான்? தன் இருதய கற்பலைகளிலே எழுதி கொள்ளுகிறான். ஆமென். மூன்றாவதாக நாம் பார்த்தோம் illumination. From paper to heart. Man receives the light of that which God wants written. தேவன் எழுதினதை மனிதன் வெளிச்சமாய் பெற்றுக்கொள்கிறான். ஆமென். தேவன் எழுதினதை மனுஷன் வெளிச்சமாக எந்த குறை இல்லாமல், எந்த தடை இல்லாமல் பெற்றுக்கொள்கிறான். நம்ம ரெவலேஷனில் தான் பார்த்து கொண்டே வருகிறோம். இந்த நாளிலும் ஆமென். He spoke to man a loud voice. அவர் எப்படி பேசுகிறார்? ரெவலேஷனில் எப்படி பேசுகிறார்? ரெவலேஷனில் நிறையா இருக்குது. ட்ரீம், ஆடியபிள் வாய்ஸ், லவுட் வாய்ஸ். யார் மூலமாவது ரெவலேஷன் வெளிப்படும், யார் மூலமாவது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது He spoke to man a loud voice. தேவன் இதில் ரொம்ப கவனமாக இருப்பார். நான் பலவீனமானவங்கன்னு அறிவார். அந்த சத்தம், பலத்த சத்தம், காதேஸ் பர்னேயா அதிர பண்ணுகிற சத்தம், அந்த சத்தம் சவுண்டு. ஆமென். பெந்தெகோஸ்தே நாட்கள்லையும் பாருங்கள், பலத்த சத்தம், sound came from heaven. Amen. The sound. ரெவலேஷன்லேயே தேவனுக்கு ரொம்ப பிரியம் இதுதான், சவுண்ட். ஒரு ஆவிக்குரிய சபை செத்த சபையாக இருக்கக்கூடாது. என்ன பலவீனத்தில் இருந்தாலும் கர்த்தர் வார்த்தை அவனுக்குள்ளேருந்து எப்படி வரணும்? பலமாக வரும், பலத்த சத்தமாக வரும். எலியாவுக்கு தெரியும், நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன நடக்கும்? ஆகாபும் ஏசபேலும் என்னை கங்கணம் கட்டி அழிக்க பார்ப்பாங்கன்னு தெரியும். ஆனாலும் the sound word. ஆமென். உங்கள் சத்தத்தை நீங்கள் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? குறுக்கக்கூடாது. சத்தத்தை குறுக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த சத்தம் எந்த அளவுக்கு ரெவலேஷன், உங்களுக்குள்ள தேவ வெளிப்பாடு உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்திருக்குதோ, எந்த அளவுக்கு நீங்கள் பியூர் ஹார்ட்டாக அதை ஏற்றுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்குள்ள வந்து சவுண்டு வரும். ஏமே, அந்த அளவுக்கு தான் அவங்ககிட்ட சவுண்டு வரும். சவுண்டை முடக்கிறது பிசாஸ், சவுண்டை குலைக்கிறது பிசாஸ். ஆமென். அப்போ He spoke directly to Adam. எப்படி? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10 to 19 வசனங்கள் வரை படிங்க. அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை. பார்த்தீங்களா? அதனால் வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவன் கூலாக இருந்தான். ஆமென். The presence of breeze. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவன் இறங்கி வருவார். ஆனால் என்னைக்கு தேவன் அந்த ஸ்மூத் சேலிங்கில் போகிறது தான் தேவன் விரும்புகிறார். நீ ஸ்மூத்தாக போயிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தேவன் உன்ட்ட சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் நம்ம மாறும்போது, நம்ம ஒரு வார்த்தையை மீறும்போது, கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்ட தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஆமென்.
he said, I heard thy voice in the garden, and I was afraid. Amen. And I was afraid, because I was naked, and I hid myself. Amen. நான் என்னை ஒளித்து கொண்டேன். நான் என்னை ஒளித்து கொண்டேன். படிங்க வேகமா. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று. படிங்க படிச்சுட்டே வாங்க. நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். படிங்க. அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவர். பாருங்க, சவுண்ட், அந்த சத்தம் ஆதாமுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வருது வெளியில. இன்னென்னபடி செஞ்சேன், இன்னென்னபடி பண்ணேன் எல்லாம் அந்த சத்தம் வெளியே கொண்டு வந்துடுது. உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் அப்படி தான். இந்த ரெவலேஷன் வரும் பொழுது ஸ்போக் டு மேன் எ லவுட் வாய்ஸ். உங்களுக்குள்ளே இன்னும் மறைக்கப்பட்ட சில காரியங்கள் இருந்து அதை நீ மறைச்சி வச்சு ஜீவிக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த லவுட் வாய்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வரல. எஸ், பாருங்க, அப்படியே சொல்கிறான். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவர், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறுவாய். உன் ஆசை புருஷனை பற்றி இருக்கும், அவன் ஆண்டு கொள்வான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று. பார்த்தீங்களா, போக அந்த சவுண்ட் எப்படி வருது பாருங்க. இன்னைக்கும் வீட்டுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக வார்த்தையை நீங்கள் குறுக்குனீங்கன்னா இதே மாதிரி தான். there's the enmity between God and you. எஸ், இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நோ காம்ப்ரமைஸ் ஃபார் காட்ஸ் பவர் வேர்ட். எந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெவலேஷன், அது உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்கிறதுக்கு தான் அந்த உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். சும்மா இல்லை. அப்படி இருக்கும்போது நீ ஒரு தனி ட்ராக்கில் போனால் பாருங்கள், அது யாரெல்லாம் செயினாக பிடிக்குது. கணவர், மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் அந்த செயின் அப்படியே பிடிக்கும். ஸோ த ரெவலேஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. தேவன் பலமாக எதை வெளிப்படுத்தினாரோ அதை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. பலமாக உங்களுக்கு தேவன் முதல்ல வெளிப்படுத்துகிறது வேதத்தின்படி பார்த்தனா வித் லவுட் வாய்ஸ். அதை கண்டு உங்கள் ஆத்மா பயப்படணும். அதை கண்டு நீங்கள் நடுங்கணும். ஐயோ எனக்கு இப்படி வந்திருக்கு, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட வார்த்தையில் வந்திருக்கு, ஐயோ நான் செஞ்ச காரியம் என்னன்னு தெரியலையே ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ ஆராய்ந்து பாருங்கப்பா. எஸ், அந்த சவுண்ட் உங்களை என்ன செய்யணும்? அசைக்கணும். அந்த சவுண்ட் உங்களை வசிங்க 19 வரைக்கும் படிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கல, சத்தத்துக்கு சரியா செவி கொடுக்கல. ஆமென். என்ன கேட்டால் ஆதாம்கிட்ட முதல்ல பேசின சவுண்டே அது சவுண்ட் வேர்டு தான். அதான் ஆதாமுடைய ஸ்பிரிட்டில் அதை உணர்ந்துருக்கணும். எல்லாத்தையும் புசி எக்ஸப்ட் ட்ரீ ஆஃப் நாலேஜ்.
அறிவு சம்பந்தமாக போய் மாட்டிக்காத. அறிவு சம்பந்தமான கனியை புசிச்சு போய் காரியத்தில் சிக்கிக்காத. சவுண்ட் அது கேட்காம போனனால தான் இன்னும் பலத்த சத்தமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து 19 வரைக்கும் படி. நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன்னமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பார்த்தீங்களா? சவுண்ட், strong sound revelation. These are the revelation. These are the revelation. அது ஆதாம் இன்ஸ்பிரேஷனில் அவன் எடுப்பான்னு கர்த்தர் பார்த்தார். ஆனால் ஆதாம் என்ன செஞ்சான் தெரியுமா? சேம் சவுண்ட். நீ தந்த ஸ்திரீ என்ன மோசம் வைக்கினான். ஏவாள் என்ன, யாரை குறை சொல்கிறாங்க? கர்த்தரை. நீங்கள் ஏன் எனக்கு தந்தீங்க, நீங்கள் ஏன் எனக்கு தந்தீங்க? ஒரு சவுண்டு வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு சவுண்ட் ரெவலேஷன் உங்கள் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து எடுத்துடும். நீங்கள் தப்பவே முடியாது யாராக இருந்தாலும். அதில் நம்ம வந்து அதில் சிக்கிக்கிட்டு தவிப்போம். ஒரு சவுண்ட். ஆமாம். தென் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 2-4 வசனம். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக பாருங்க. he spoken directly to Elijah. இது ஒரு வகையான ரெவலேஷன். இந்த சவுண்ட் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொன்ன உடனே ரெவலேஷன் எலியாவுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் இப்போ அவனுக்கு அடுத்த கமாண்ட் கொடுக்கிறார். என்ன இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்தாற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. 2-4 அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். கேரித்தினாலே the river of sound. கேரித்னா என்னது? the river of sound. சவுண்ட் வேர்ட் உங்கள் வாழ்க்கையில் சிச்சுவேஷன் எல்லாத்தையுமே சவுண்டாக வைக்கும். ஆமென். எல்லாமே நீங்கள் வந்து சவுண்ட் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரெவலேஷன் அப்படியே நீங்கள் அப்பியர் பண்ணி அப்படியே அந்த சவுண்ட்னஸை உங்கள் ஜீவியத்தில் வெளிப்படுத்துவீங்க. கீழ்ப்படிய வைக்கும். 4ஆம் வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அடுத்ததாக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11 12 வரைக்கும் படிக்கும். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். பர்வதத்தில் நில். அப்பொழுது குறிப்பிட்ட காலத்தில் இந்த சவுண்ட் என்ன செய்யும்னா, நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படுறீங்க, உண்மை இருக்கிறீங்க, அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார். உங்கள் பலவீனத்தையும் பார்ப்பார். எந்த அளவுக்கு உலகம் உங்களை பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த பலத்தை எலியாவுடைய சவுண்டு கொஞ்சம் கொஞ்சம் இறங்கிட்டே வருது. எலியாவுடைய சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வருது. ஜேசபேல் ஆகாப் நிமித்தம் சவுண்ட் குறைஞ்சிட்டே வந்து எங்கே வந்துடுது? போதும் கர்த்தாவே, என்னை எடுத்துக்கொள், பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல என்று சொல்கிற அளவுக்கு அந்த சவுண்ட் அவன்கிட்டருந்து குறையுது. நீங்கள் நல்லா உங்களுக்குள்ள சாட்சியின் சத்தமோ இல்லை வார்த்தையின் சத்தமோ உங்களுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்தில் நீங்கள் சரியாக இல்லைன்னா உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள சவுண்டு குறைஞ்சிரும். கர்த்தர் பார்ப்பார். எதை நிமித்தம் அந்த சவுண்டு குறையுதுன்னு கர்த்தர் பார்ப்பார். ஆமென். இங்கே அவனுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, படிங்க. அப்பொழுது கர்த்தர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார்.
அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று. ஆமென். இது எலியாவின் ஆவியில கட்டப்பட்டிருக்கிற எலியாவின் ஆவிக்கு விரோதமா கர்த்தருடைய வார்த்தை. பலத்த காற்று, பலத்த கன்மலைகளை பிளக்கக்கூடிய சவுண்ட். ஆமென். கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்தி காட்டுறார். மறந்துட்டியா? இந்த அனுபவத்தில் தான் நீ இருந்த, ஆனால் இன்றைக்கி எப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற? போவார். ரொம்ப லோ மெஷர், ரொம்ப லோவில் இருக்கிற. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? படிங்க. பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான. கன்மலைகளை உடைக்கிறது, பர்வதங்களை பிளக்கிறதுன்னு அது என்னது? பலத்த சத்தம். கர்த்தர் சத்தம் கன்மலைகளை பிளக்குது, பர்வதங்களெல்லாம் உடைக்குது, மலையெல்லாம் உடைக்குது, பீஸ் பீஸ் ஆக்குது. ஆனால் எலியாவோ எப்படி இருக்கான்? பயந்து போய் நடுங்கி போயிருக்கான். இந்த ரெவலேஷன் உங்களுக்குள்ளே வரும்போது அறியாமலேயே ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மேலே நீங்கள் போக முடியாது. உங்கள் சரண்டர் பண்ணிடணும், கத்தட்ட சரண்டர் பண்ணிடணும். அது கூட நீங்கள் போட்டி போடக்கூடாது. போட்டி போட்டால் இட்ஸ் அ வெரி டேஞ்சர். எஸ். இப்போ கர்த்தர் பார்க்குறார். அடுத்து என்ன படிங்க. பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று, ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. ஏன் இருக்கல? அந்த ஃபுல் மெஷரில் இவனுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார்னா எலைஜா வாஸ் நோ மோர். தேவன் எவ்வளோ பெரிய தேவன் தெரியுமா? ஆபாக்குக்கு 3:4 சொல்லுதில்ல? ஆமென். அதை படிங்க. ஆபாக்குக்கு 3:4 படிங்க. ஆபாக்குக்கு 3:4 அவருடைய பிரகாசம் சூரியனை போல இருந்தது. அவருடைய கரத்திலிருந்து பவர், சவுண்ட், திக். ஆமென். ஹை மெஷர். அவருடைய கரத்திலிருந்து கிரணங்கள் வீசின. அங்கே அவருடைய பராக்கிரமம் மறைந்திருந்தது. ஆமென். உங்களுக்காக எனக்காக கர்த்தர் தமது பராக்கிரமத்தை, தமது வல்லமையை, தமது சவுண்ட் ரெவலேஷனை என்ன செய்வாராம்? குறைத்து கொள்வார். இங்கே தாங்க நம்மளாம் அன்றைக்கி இருக்கிறோம். இப்படி குறைஞ்ச மெஷரில் கர்த்தர் நம்ம கூட பேச போய் தான் நம்மளாம் இருக்கிறோம். ஆமாம், குறைஞ்ச மெஷரில் கர்த்தர் பேசுகிறார். குறைஞ்ச மெஷரில் நம்ம அளவுக்கு தாழ்த்தி வந்து பேசுகிறார். எலியாவுக்கு அது நடந்தது. படிங்க. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம். அதை போட முடியுமா? அமர்ந்த மெல்லிய சத்தம். ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். பாருங்க எந்த அளவுக்கு குறைச்சி நம்மகிட்ட பேசுகிறார். நம்மகிட்ட சபையில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பலத்த சத்தம் வரும், நடுங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பிறகு என்ன செய்வார்? அமர்ந்த சத்தம், மெல்லிய சத்தம். அவங்க விளங்கி கொள்ளத்தக்கதாக ஆமென். இது இல்லை. 1 ராஜாக்கள் 19:12. First King 19:12. Okay. And after the earthquake, a fire, but the Lord was not in the fire. And after the fire, a still small voice. A still small voice. ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது. A still small voice.
ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி நம்மகிட்ட பேசுவார். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார். இந்த அனுபவம்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் அதை அசட்டை பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் உங்கள்கிட்ட இடப்படுறதெல்லாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சு பாருங்கள். இந்த அமர்ந்த சத்தம், ஆமென், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். பெருசாக நினைப்போம், ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஸ்மால் வாய்ஸ், சின்னதாக பேசுவார். விட்டு கொடு, அட்ஜஸ்ட் பண்ணிப்போ. ஸ்மால் வாய்ஸ், ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். நம்ம அந்த பவரில் உட்காந்துக்கிட்டு அது எஸ், த சவுண்ட் ரெவலேஷன். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அப்படி கற்றுக்கணும். சவுண்ட் ரெவலேஷன் எப்படி கொண்டு வந்து? ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ், அமர்ந்த மெல்லிய சத்தம். உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை, போராட்டம் இப்படியெல்லாம் வரும்போது நீங்கள் தாழ்ந்து போகணும். நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் இப்படி சொல்லுது, நீ என்ன இப்படி இருக்க, உனக்கு என்ன தெரியும் பைபிளில் சொல்லக்கூடாது. கம் டு ஸ்மால் வாய்ஸ். ஆமென். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். I will instruct thee and teach thee in the way which thou shalt go. I will guide thee with mine eye. பாருங்க. ஆமென். இது எதை குறிக்குது? இது இன்ஸ்ட்ரக்ஷன். இன்ஸ்ட்ரக்ஷன் என்னது? இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் என்னது? கமாண்ட், கட்டளை, இன்ஸ்ட்ரக்ஷன். கர்த்தர் நமக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனும் பலமாக தான் இருக்கும், சவுண்டாக தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து. இங்கே கர்த்தர் எப்படி வர்றாரு பார்த்தீங்களா? இங்கே எப்படி வர்றாரு பார்த்தீங்களா? நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆமென் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக ஏனோ தானோன்னு விட்டுறக்கூடாது. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஸ்ட்ராங்காக கடைப்பிடிக்கும். ஆமென். ஐ வில் இன்ஸ்ட்ரக்ட் தி, நான் உனக்கு போதித்து. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள், மகனே, தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இங்கே தான் இந்த சவுண்ட் வாய்ஸ்லேயே கர்த்தர் இல்லாமல் ரெவலேஷனை நமக்காக எப்படியெல்லாம் தாழ்த்தி வந்து ஸ்டில் ஸ்மால் வாய்ஸில் வரும்போது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு. இதுக்கு ஈடுன வசனம் எங்கேயுமே இல்லைங்க. ஆமென். என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். உங்கள் வீட்டு பிள்ளைகள் இது கற்றுக் கொடுக்கணும். சபையில் ஊழியக்காரங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறதுல கற்றுக் கொடுக்கணும். சவுண்டு ரெவலேஷன் வந்தால் உங்களால் தாங்க முடியாது. அந்த சவுண்ட் ரெவலேஷனில் ஆதாம் ஏவாள் என்ன ஆனாங்க? தோட்டத்தை விட்டு வெளியே தான் அனுப்பப்பட்டாங்க. ஆமென். புரியுதா? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கீழ்ப்படியலை. மெயின் திங் தான். இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டும் அவங்க கீழ்ப்படிஞ்சிருந்து பிசாசு அதையும் மிஞ்சி அவங்கள சொன்னா கர்த்தர் வேறு மாதிரி கொண்டு போயிருப்பார். இந்த வசனத்தை அவனுக்கு சொல்லியிருப்பார், பயப்படாத, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்.
அப்போ நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை படிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. ஆமென். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சை. For the commandment is the lamp, the law is light, and reproofs of instruction are the way of life. The way of life. அதே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், அறிவை விரும்புகிறான். கடிந்து ஆதாம் மட்டும் இதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த சவுண்ட் எலியாவுக்கும் அதே புத்திமதி தான். எலியா அதுக்கு கீழ்ப்படிஞ்சான். ஸ்மால் வாய்ஸுக்கு அப்புறம் பாருங்கள், எலியா ஒன்றுமே பேசலை. நீ எழுந்து ஒரு ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, கர்த்தர் சொன்னதுக்கு இல்லாண்டவரே. அமேன். ஹீ ஒபே த இன்ஸ்ட்ரக்ஷன். எந்த கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழ்ப்படிங்க, கட்டளைக்கு கீழ்ப்படிங்க, வேத வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ள மனுஷன். மிருக குணமுள்ள மனுஷன். பிரசங்கி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அளிக்கப்பட்டது. அப்போ நம்பர் 1 இன்ஸ்ட்ரக்ஷன், நம்பர் 2 ஸ்பிரிச்சுவல் எக்ஸாம்பிள்ஸ், ஆவிக்குரிய எடுத்துக்காட்டுகள். இது யாருடைய வாழ்க்கையில் எப்படி வந்திருக்கு அப்படி பார்க்க போனால் 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். ஆமென். பிரைஸ். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்பே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். தரித்து நில், சற்றே தரித்து நில். இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நம்ம போக 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 கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து காரியம் கை கொள்ளணும். ஆமென். நமக்கு கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார்? அவைகள் ஆவிக்குரியவைகள் மறைவானது. நம்ம இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிட்டா ஆவிக்குரிய உதாரணம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே வரும். அப்படியே கீழ்ப்படிஞ்சான். இதே சவுல் பாருங்கள், நீங்கள் 2-3 அதிகாரம் கழிச்சு பார், அவளால் கீழ்ப்படிய முடியலை. பிகாஸ் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அவன் கீழ்ப்படியலை. ஆனால் இங்கே பாருங்கள் 1:9 அப்படியே கீழ்ப்படிஞ்சான். நம்மளும் இப்படி தான். சில நேரத்தில் கர்த்தரை நம்ம ரொம்ப கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு எல்லாமே சுமூகமாக நடத்துகிறார், சுமூகமாக பண்ணுகிறார். ஆனால் எப்போ நமக்கு மாறுபாடு வருதுங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இப்போ உண்மையிலேயே கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? உண்மையிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இப்போ நான் வேகமாக வருகிறேன். அடுத்ததாக எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிவைன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல் ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். ஆமென். யாருக்கு கொடுக்கிறார்? சங்கீதம் 71:17. தேவனே, நான் என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். This is for young. இப்படி நடக்கிற சிறு வயசுலேருந்தே கர்த்தர் சில பேரை இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வருவார், இந்த காரியத்தில் கொண்டு வருவார். சிறு வயதுலேருந்தே அவங்களுக்கு 100% ஃபுல்ஃபில் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தர் அதை பார்ப்பார். மனுஷன் இருதயத்தை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். எப்படிப்பட்டவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னா முன்னமே அதை அறிவிக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:45. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:45. எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று, எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதி இருக்கிறதே. ஆகையால் பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனோ என்னிடத்தில் வருகிறான். ஆமென். பாருங்க, இது அப்படியே எங்க வருது? ஃபார்டோல், முன்னாலேயே அறிவித்தது. ஏற்கனவே அறிவித்ததை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிப்பாங்க. ஆமென். நீங்கள் 1 கொரிந்தியர் 2:12 பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு வாட்டி தான் ஒரு காரியத்தை சொல்லணும், அப்படியே பிடிச்சிருவாங்க. மனுஷனுள்ள ஆவியை அன்றி 1 கொரிந்தியர் 2:12. நாங்களோ 1 கொரிந்தியர் 2:12 நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். மனுஷனில் உள்ள ஆவியை, மனுஷன், எஸ், இங்கிலீஷ்ல அப்படி, தமிழ்ல ஓகே. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷனுள்ள ஆவி, மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்போ மனுஷனுள்ள ஆவி மனுஷனுக்குரியவைகளை அறியணும், தேவனுடைய ஆவி தேவனுக்குரியவைகளை அறியணும். இது ரொம்ப ஆழமான காரியம் இருக்குது. வெறும் தேவனுடைய ஆவியில் மாத்திரம் நீங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு போக முடியாது. மனுஷனுள்ள ஆவியை நீங்கள் அறிஞ்சிருக்கணும். இவங்க ஏன் நம்மக்கிட்ட வர்றாங்க, ஏன் பேசுகிறாங்க, இவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஊழியத்துக்கு போனால் அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எல்லாத்தையுமே நீங்கள் காட் ஸ்பிரிட்லேயே நீங்கள் கொண்டு போக முடியாது. மனுஷனுள்ள ஆவியை அன்றி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறம் இது ஆவிக்குரிய விவேக பகுத்தறிதல். இந்த ரெவலேஷன் நமக்கு இதெல்லாம் தருங்க. ஆமென். பகுத்தறிதல், அதாவது ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட், ஆவிக்குரிய விவேகம், ஆவிக்குரிய பகுத்தறிதல். இது ஆதாமிட்ட ஃபெயிலியர், எலைஜாக்ட சரியாக கிளிக் ஆச்சு. ஆமென். அதே போல் நீங்கள் பாருங்கள், 1 ராஜாக்கள் 3:9. 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள. பழைய ஏற்பாட்டு நாட்கள் எல்லாம் ஜாஸ்தி கர்த்தருடைய சத்தம் எப்படி வந்தது தெரியுமா? சவுண்ட். சினாய் மலையிலிருந்து எல்லாத்துலேயுமே சவுண்ட். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். அங்கே தான் பகுத்தறியறதில் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? ஆமென். இதில் உங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய ஜெயம் வரும். பாருங்கள். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகை அறிக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். எஸ், பகுத்தறியுது.
இது பகுத்தறிவு ஆதாமுக்குள்ளே இருந்தா, ஏவாளுக்குள்ளே இருந்தா சொல்லுங்கள், எப்படி வந்திருப்பான்? எப்படி கர்த்தர் கொண்டிருப்பார்? சவுலுக்குள்ளே இருந்தால் எப்படி கொண்டிருப்பார்? ஆமென். இப்படிப்பட்ட டிசைர்மெண்ட் இருக்கணும் உங்களுக்குள்ள. தேவன் உங்களுக்கு ரெவலேஷன் கொடுக்குறத நீ என்ன வேணாலும் கேளு, உனக்கு தர்றேன்னு சொன்ன உடனே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு போய் நிற்கக்கூடாது. இதான் டைமு. அவன்கிட்ட அப்படி தானே கேட்டார், உனக்கு என்ன வேணும் கேளு. இங்கே தான் நிறைய பேர் கோளாறு ஆயிரும். டிசைன்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் டிசைன்மெண்ட் இஸ் மஸ்ட். ஆவிக்குரிய பகுத்தறிவு அது நீங்கள் சவுண்ட் வாய்ஸில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் எதில் கொண்டு வரணும்? டிசைன்மெண்ட்டில் கொண்டு வரணும். புரியுதா? நிறைய பேர் டல் அடிச்சு போய் இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் உங்கள் ஆவிக்குரிய டியூனை திறந்து வைங்க, உங்கள் ஆவிக்குரிய மைண்ட் திறந்து வைங்க. அப்போ தான் அது வேலை செய்யும். உங்கள் ஃப்ரீக்குவன்சி சரியாக வைங்க. கர்த்தர் பேசுகிறது சரியாக நான் ரிசீவ் பண்ணணும். ஆமென். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 11ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாக. கர்த்தருக்கு பயந்து ஒரு காரியத்தில் இந்த பகுத்தறிவுதில் வாங்க, நீங்கள் அப்போ பேசுகிறத கர்த்தர் நம்பிடுவார். இதே சாலமோன் பின்னால் மாறினான், அதெல்லாம் கர்த்தர் பார்க்க மாட்டார். அன்னைக்கு எப்படி இருக்கான்? ஆமாம். இதே இதில் அந்த டிசைன்மெண்ட்டில் அவன் ஃபுல்லாக இருக்கணும்னு தான் கர்த்தர் பார்க்குறார். அதுதான் மனுஷனுடைய ஆவியை அண்டி எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். தேவனுடைய ஆவியை அண்டி ஒருவனும் தேவனுடைய ஆவியில், மனுஷனுடைய ஆவியில் தேவனுக்குரியவைகளை அந்த ரெவலேஷனை நம்ம ஸ்ட்ராங்காகவோ சாஃப்டாகவோ ஏற்றுக்கிட்டு அறிந்து தேவன் என்கிட்ட என்ன பேச விரும்புகிறார், தேவன் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார். நீங்கள் பாட்டுக்கு ஃபுல் ஸ்விங்கில் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் போகக்கூடாது, போகக்கூடாது. ஆமாம். கர்த்தர் சில காரியத்தை செய்யணும், சில இப்போதைக்கு வேண்டாம், முடி போடணும்னா போடணும். இதான் உண்மை. முந்தி சொன்னாரே என்கிட்ட, அப்படி இருக்கக்கூடாது. பகுத்தறிகிறது இதுதான். நீ மனுஷனுள்ள ஆவி இருக்கும்போது மனுஷனுக்குரியவைகளை நீ மனுஷிக காரியத்தோடு அறிந்து கொள்வாய். ஆனால் தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கும்போது 1 கொரிந்தியர் 2:14 ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரம். இந்த ரெவலேஷனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நேச்சுரல் மேனில் எடுக்கக்கூடாது. நேச்சுரல் மேனில் எடுத்திங்கன்னா மனுஷனுள்ள ஆவி தான் உங்களுக்கு. மனுஷனுக்குரியவைகளை தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. இவங்ககிட்ட எப்படி பேசலாம், இவங்ககிட்ட எப்படி நடக்கலாம், இவங்களை எப்படி பிரியப்படுத்தலாம். இது நேச்சுரல் மேன். ரிசீவத் நாட் த திங்ஸ் ஆஃப் ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆமென். உங்களால் அது வர முடியாது. கர்த்தர் எப்படி பேசினாலும் உங்களுக்கு அது புரியாது. ஆமென். ஃபார் தே ஆர் foolishness unto him, neither can know them. Can he know? Because they are spiritual discerned. Amen. Spiritual discerned. Finally, ஆவிக்குரிய உள் உணர்வு, இது ரொம்ப முக்கியம். இந்த உள் உணர்வில் தான் ஆதாமிட்ட கர்த்தர் பேசினது. ரெவலேஷனே முதல்ல எதில்? உள் உணர்வு. ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மாவாக மாற்று. உள் உணர்வு. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு சபையில் உள் உணர்வை கொடுத்துருக்கிறார். ஆமென். தட்ஸ் த ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன். உதாரணமாக 2 சாமுவேல் 5:12 படிங்க.
2 சாமுவேல் 5:12. கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னா நீ அதை கண்டறியணும். உங்களை உயர்த்திருக்கிறாரா? ஏன் உயர்த்தாமல் இன்னும் இருக்கிறீங்க? உயர்த்தப்படாமல் இருக்கிறீங்க. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பகுத்தறியலை. அதனால தான் கர்த்தர் கொடுத்தும் அதை எடுக்க தெரியல உங்களுக்கு. ஆமாம் ஆமாம் மனுஷனுள்ள ஆவியே அண்டி எவனும் மனுஷனுக்குரியவைகள் அறியான்னா மேன் ஸ்பிரிட் தன்னை அந்த மனுஷ காரியத்துக்குள்ளே தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கோம். செய்யாத, பண்ணால் டேஞ்சர், போகாத, பண்ணால் டேஞ்சர். ஆனால் நீங்கள் காட் ஸ்பிரிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாருங்கள். நாட் பை மைட், நாட் பை பவர், பட் பை தி பவர் ஆஃப் மை ஸ்பிரிட். அந்த உங்கள் தாகத்தை உங்கள் வாஞ்சையை பார்ப்பார், உங்கள் டிசைர்மெண்ட்டை பார்ப்பார். புரியுதா? உங்கள் ஆவிக்குரிய உள் உணர்வு உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்பார். உலகத்தோடையே ஒத்து போயிடலாமா? மனுஷ ஆவியை கீழ்ப்படிஞ்சு போயிடலாமா? மனுஷ சத்தத்துக்கே கீழ்ப்படிஞ்சு இல்லை. நான் தேவ சத்தத்துக்கு தான் கீழ்ப்படிவேன். இந்த உள்ளுணர்வு மட்டும் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பாருங்க, அவன் ஒரு மனுஷாவி, அவனுக்கு இந்த ரெவலேஷன்லாம் கிடையாது. ஆனால் பாருங்க, இவனுக்குள்ள அது இருக்குது. ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மெண்ட், பகுத்தறியறது நம்மிடத்தில் எப்பொழுது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதை அவள் கண்டனால தான் கர்த்தர் அவளுக்கு தொடர்ந்து ஹை ரெவலேஷன்லாம் கொடுத்தார். ஸ்ட்ராங் ரெவலேஷன். அவளா ஜெபிக்கலை, அவளா விண்ணப்பம் பண்ணலை. புரியுதா? எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை சொல்லவே இல்லை. அந்த ஹை ரெவலேஷன்லேயே தேவ மனுஷன் புரிஞ்சுக்கிட்டான். அவருக்கு கொடுத்த ரெவலேஷன்லேயே புரிஞ்சுக்கிட்டான். ரொம்ப முக்கியம். ஃபைனலி லுக்கா மன்னிக்கவும் யோவான் கடந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஆமென். பார்த்தீங்களா? நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். இதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சத்தம் பலமாக வந்தது. ஸ்ட்ராங் ரெவலேஷன். போக 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 கர்த்தர் பார்த்தார், இவகிட்ட இந்த ரெவலேஷனில் பேசினா ஓடியே போயிடுவான். 5 கணவனை கூட்டிகிட்டு வா, உனக்கு இருக்கிற கணவனை கூட்டிகிட்டு வா. இதெல்லாம் ஸ்ட்ராங் ரெவலேஷன், லவ் ரெவலேஷன். ஆனால் போக போக ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்டில் ஸ்மால் வாய்ஸ். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் குடிக்கிறவனுக்கு ஒரு காலம். பார்த்தீங்களா? அந்த ஸ்மால் வாய்ஸில் வந்தவுடனே வி ஆர் ஒபேயிங் காட்ஸ் ரெவலேஷன். துணிஞ்சு பேசுவோம். ஆண்டவரே அப்படி ஒரு பண்ணுங்க, நான் அடிக்கடி இங்கே முண்டுக்குள்ளே வரக்கூடாது, அது எனக்கு தரணும். எவ்வளோ பேர் மேன்மையானதை கேட்குறா. எவ்வளோ ஸ்மால், எவ்வளோ சாஃப்டாக கேட்குறா. இப்போ பாருங்கள், அவருடைய வாயிலிருந்து ரிசல்ட்டு வந்துடுச்சு. அவரை நோக்கி, ஆண்டவரே நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலும் எல்லா தடைகளை விலக்கி எங்களை தேவ சமூகத்தில் நிறுத்தினீர். இப்பொழுதும் இந்த ரெவலேஷன் பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் சபையையும் சபையின் பிள்ளைகளையும் புது கிருபையில் புது பலத்தில் தொடர்ந்து நடத்தி பலப்படுத்தும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல நன்மை வாரலை மறவாதே. ஆம்.